Hello friends, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சாட்டே ஸ்டிக் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீர் சாட்டே ஸ்டிக் அது பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ 200 கிராமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி 5 to 6 பீசஸ் நம்ம கட் பண்ணலாம். ஸோ அந்த திக்னஸ் உங்களுக்கு பொறுத்தது தான். நான் இதை 6 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பன்னீர் நீங்கள் எந்த பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மில்கி மிஸ்ட், ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்றதுனால. மலாய் பன்னீர் அதை விட சாஃப்டாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பன்னீர் நல்லா கட் பண்ணியாச்சு 6 பீசஸாக. ஸோ இதை மேரினேட் பண்ணுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் நான் இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட் டு டேஸ்ட். ஸோ சால்ட்டு இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சதே யூஸ் பண்ணுங்கள், கடைது யூஸ் பண்ணாதீங்க. கடைது யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். ஸோ வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோயா சாஸ். நான் எடுத்துருக்கிறது டார்க் சோயா சாஸ். 1.5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது டொமேட்டோ கெட்சப் கிடையாது, டொமேட்டோ சாஸ். நீங்கள் சப்போஸ் ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படி நீங்கள் இல்லாமல் பண்ணோன்னா டொமேட்டோ சில்லி சாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மிக்ஸை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு திக் பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த திக் பேட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது பன்னீரை வச்சு இதில் கோட் பண்ண போகிறோம். ஒரு லேயர் மாதிரி பன்னீரை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஷாலோ ஃப்ரைனால் ஜஸ்ட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்படியே டீப் ஃப்ரை இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே பன்னீர் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் கோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதை 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ விட வேண்டாம். ஏன்னா விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பன்னீர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஸ்டிக்கு வச்சு அதை எடுக்கும்போது அது கட்டாகி விழுந்துடும் பன்னீர். நம்மளால் அதை ஒரு ஸ்டேபிளாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இதை டிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கான சாஸ் ரெடி பண்ணி அதில் இதை சார்ட் பண்ணி எடுப்போம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அங்கங்கே ஒயிட்டாக இருக்கா அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இல்லை கோட்டிங் சரியாக கொடுக்கலன்னு பண்ண வேண்டாம். இது அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட்டு இதை இந்த மிக்ஸில் நம்ம கோட் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு திக் இதுவாக கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 6 பீசஸையும் அந்த பேட்டரில் நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டேன். மிச்சம் இருக்கிறது இது இதிலே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக சார்ட் பண்ணும்போது இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் நான் ஹெவி பாட்டம் பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ திருப்பும்போது கேர்ஃபுல்லாக திருப்புங்க, ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது ஸ்ட்ரிப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம மேரினேட் பண்ணதில் அப்புறம் இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பன்னீரும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்ட்ரிப்பை. இப்போ இதுக்கான சாஸை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார்ன் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லரி நம்ம சாஸ் பண்ணும்போதும் ரெடி பண்ணிக்கலாம், முன்னாடி வேணும்னாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கார்ன் ஸ்லரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ஸ்டிக்கில் வந்து இந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து, இது பேம்பு ஸ்டிக் சொல்லுவாங்க, இல்லை பார்பிக்யூ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, கபாப் ஸ்டிக், இது மாதிரி வந்து சைஸில் சின்ன சைஸு, மீடியம் சைஸு, பெரிய சைஸ்னு இருக்குது. நான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்டிக்கை வந்து இப்படி சென்டராக அந்த பன்னீரில் குத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு. இதையும் ஓரம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் வந்து ஹெவி பாட்டம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பன்னீர் பண்ணோம் இல்லையா, அதே ஆயிலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கார்லிக் வந்து ஒரு 5 பல்லு, அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ நறுக்கி இதில் போடுங்க. ஸோ இது நல்லா வந்து சாட் ஆகட்டும். ஸோ இது சாட் ஆகும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, இது கூட வந்து ஆனியன், ஓகேங்களா, ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஹை ஸ்பீடில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து லோ ஸ்பீட்லாம் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஆனியன் வந்து கிறிஸ்பினஸ் வராது. இந்த சாட்டே ஸ்டிக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரணும், கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ ஹை ஸ்பீட்லேயே, அதாவது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா அந்த ஆனியனோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆனியன்லாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் டர்ன் ஆகுது. இந்த சமயம் நம்ம இது கூட சாஸு, ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது கூட வந்து நம்ம 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம், வேணும்னா நார்மல் ரெட் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணலாம். இப்போ சால்ட், இந்த சாஸ்க்கு ஏற்ற சால்ட் போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், வந்து ஃப்ரை பண்ணும்போது அதனோட சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து லைட்டாக, ஓகேங்களா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த சாஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நமக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு 1/3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து கார்ன் ஸ்லரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ் ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது கட்டியாகும். ஸோ கெட்டியாக நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து சாஸை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன் ஸ்லரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ன் ஸ்லரி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க, இல்லைன்னா அது வந்து கெட்டியாக அங்கங்கே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இந்த கார்ன் ஸ்லரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணும்போதும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த கார்ன் ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்க தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ நான் 1/3 கப் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் தண்ணி, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த பன்னீர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேட்டரு, அதிலோட பேலன்ஸ் இதை வந்து இதில் நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த டொமேட்டோ கெட்சப்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இல்லை இது கூட வந்து நம்ம ஹனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னா வந்து இந்த சாஸ்க்கு பதில் ஹனி யூஸ் பண்ணோன்னா நல்லா ஹனி கார்லிக் அதனோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ன்றதுனால நான் அந்த ஸ்டைல்லையே நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டிக்கை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒன்றா எடுத்து இதில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி அகலமான பாட்டமில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப குறுகலான இது வந்தால் நம்மளால் பன்னீர் ஸ்டிக் அதில் போட முடியாது. ஏன்னா பன்னீர் ஸ்டிக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு பன்னீர் ஸ்டிக்காக நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி, அதாவது டர்ன் பண்ணி சாஸில் டர்ன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள்,
சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்ட உடனே நீங்கள் இதை திருப்பும் போதே வந்து எப்படி இருக்கும்னா அந்த சாஸ் கோட்டிங் வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இதில் வந்து ஸ்டிக் ஆகி வரும். அதே மாதிரி இதுவும் பேலன்ஸ் இருக்க சாஸை வந்து நம்ம கீழே எடுத்து போடக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம அது மேலே வச்சு சார்ட் பண்ணணும். பாருங்கள், எடுக்கும்போதே வந்து அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு சாஸ் குக் ஆனது தான். ஸோ 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த பன்னீரை நம்ம அதில் சார்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் சார்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் இல்லைனா ஒரு 1.5 மினிட், அதுக்கு மேலே சார்ட் பண்ண அவசியம் தேவைப்படாது. ஓகேங்களா? அந்த சாஸோட இது வந்து இந்த பன்னீரில் நல்லா ஏறணும். ஸோ இப்போது பன்னீர் சாட்டே ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சும் எடுங்க. பட் ஒன்றும் ஆகாது. அந்த ஸ்டிக் வந்து நல்லா உள்ளே வந்து ஒரு 3/4 அளவுக்கு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கொஞ்சமாக குத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பன்னீர் தனியாக வந்துடும். ஓகேங்களா? நல்லா 3/4 அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து நல்லா ஸ்டிக்காகி நிற்கும். ஸோ இப்போது நம்மளுடைய பன்னீர் சாட்டே ஸ்டிக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பேலன்ஸ் இருக்க சாஸை வந்து அந்த பன்னீர் மேலே, அந்த பன்னீர் ஸ்ட்ரிப் மேலே அப்படியே கோட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எப்போவுமே ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமிடியேட்டாக நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து சுட சுட நல்லா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வீட்லேயே செய்கிறதுனால நமக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பன்னீர் சாட்டே ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்பவும் வந்து நான் ஒரு நல்ல பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.